இந்த லைப்பெடிமா அப்படின்ற ஒரு டேர்ம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்களா? இந்த லைப்பெடிமான்றது இன்னாருக்கு தான் இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டறியலாம்? பிகாஸ் ஜென்ரலாக இதை பார்க்கக்கூடிய லேடிஸை நினச்சிப்பாங்க, ஆமாம் நமக்கும் கொஞ்சம் லோவர் பாடி பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? சரி, லைப்பெடிமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பப்ளிக் மட்டும் கிடையாது, நிறைய டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு அவேர்னஸ் வந்து இருக்காது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஹெல்த் ரிலேட்டடுக்கெல்லாம் வந்து ஒரு பாடி ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குன்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த திங் வந்து WHO. இந்த WHO வந்து 2019 தான் வந்துட்டு இந்த லைப்பெடிமாங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதையே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 2022 தான் இதை வந்து அவங்க அஃபீஷியலாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், இது வந்து ஒபிசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது, இவ்வளோ நாளாக வந்துட்டு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ ஜென்ரல் பப்ளிக்கும் அவேர்னஸ் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் அவேர்னஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் அவுட் ஆகிருக்காங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சில பேர் இது வந்து எங்கே டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் வரும், டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைமில் வரும், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லோவர் பாடி வந்து பெருசாக இருக்கும், ஹிப்பு, பட்டக்ஸு, தை, ஈவன் லெக் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களோட கை மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும், சில பேருக்கு மணிக்கட்டு வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதனால் வந்து என்ன ஆகும்னா, அவங்க ப்ராப்பராக ட்ரெஸ் போட முடியாது. இது அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் யங்கர் ஏஜ் குரூப்புக்கு. ஓல்டர் ஏஜ் குரூப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், முட்டி தேய்மானம் வரும். ஸோ எப்படி அவங்க எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கும் இது இருக்கலாம் அப்படின்னா, அவங்க எக்ஸசைஸ் டயட் பண்ணால் அந்த ஃபேட் மட்டும் குறையாது. ஓகே. இப்போ அவங்க ஃபேஸ் ஸ்லிம் ஆயிரும், அப்பர் பாடி வந்து ஸ்லிம் ஆகும் ரொம்ப விக்ரஸாக பண்ணும்போது. ஆனால் அவங்களோட லோவர் பாடி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். எந்த அந்த ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது, அந்த ரீஜன் ஆஃப் அந்த ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணவே முடியாது. இப்போ அவங்க தொட்டு பார்த்தாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு தொட்டாவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நார்மலாக ஒபீஸாக இருந்தால் தொட்டால் பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் திங் வந்து அவங்களோட ஸ்கின் இப்படி பிஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம ஸ்கின்னை கையோ பிஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்கு அடியில் ஃபேட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு எப்படி நம்ம பீன் பேக்லாம் யூஸ் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏர்லி ஸ்டேஜாக இருக்காங்கன்னா ரொம்ப வந்து எப்படி ரைஸ்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சு தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஸ்டேஜஸ் அதிகமாக வந்துட்டு அந்த ரைஸ் வந்து பெருசாகி கிரெயின்ஸாக மாறும், அதுக்கப்புறம் ப்ளம்ஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா, நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கால்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் மாதிரி இருக்கும். ஓகே. கலர் டிஸ்கலரேஷன் அடிபட்டால் நமக்கு வந்து எப்படி அந்த மாதிரி அடியே படாமல் அந்த இடத்துலலாம் வந்து இந்த ரத்த குழாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வந்து ஒபிசிட்டிக்கும் இந்த லைப்பெடிமாக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். செல்ஃபாகவே நம்ம வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம்.